ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு பேசிக் அண்ட் பிகினர்ஸ் மேக்கப் டியூட்டோரியல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸோ ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஸோ அலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஐஸ் சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு சின்னதாக வந்து ஐஸ்க்கு ப்ளஸ் வந்து ஃபேஸுக்கு ஒரு மசாஜ் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஐஸ்க்கு வந்து மசாஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஐஸில் இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கம்மியாகும். ப்ளஸ் வந்து ஐயில் வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு அலோவேரா ஜெல் வச்சு மாய்ஸ்சரைஸ் பண்ணும்போது. ஃபேஸையும் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃபேஸை அப்வர்ட் மோஷனில் மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபேஸ் வந்து பிரைட்டன் அப் ஆகும், ஃப்ரெஷ் அண்ட் பிரைட்டன் அப் ஆகும். சாகி ஃபேஸ் இருந்தால் அதெல்லாம் குறையும். ஃபேஸில் தான் ரிங்கிள்ஸ் இருந்தால் அதுவும் கொஞ்சம் குறைய சான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு லிப் பாம் அப்ளை பண்ணுங்கள் லிப்ஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ லிப் பாம் வந்து லாக்மேயோட லிப் பாம் எடுத்திருக்கேன் வித் SPF 15. ஸோ எப்போவுமே வந்து SPF இருக்கிற லிப் பாமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து SPF 50யோட பயோடெக் சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் வந்து நிறையா அப்ளை பண்ணுங்கள், நல்லா லேவிஷாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா சன்ஸ்க்ரீன் வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்கின்னுக்கு. நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே கூட சன்ஸ்க்ரீன் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஜஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நானுமே வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ தான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது தான் அதோடய எஃபெக்ட்ஸ்லாம் தெரியுது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபேஸ் அப்படியே நல்லா அதோட மாய்ஸ்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ப்ளஸ் வந்து நம்மளை டேன் ஆகாமலையும் சன்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் எப்போவுமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் காதுலையும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஃபேஸில் செட் ஆகட்டும். அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் எடுத்திருக்க ஃபவுண்டேஷன் வந்து இன்சைட்டோட வார்ம் நியூட் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குன்னா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ப்ளஸ் வந்து லாங் வேர் தான். ப்ளஸ் இட்ஸ் வாட்டர் ப்ரூஃப் ஃபவுண்டேஷன். அதே மாதிரி இதில் வந்து SPF 15 இருக்குது. நான் இது வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அப்ளை பண்ணேன். ஆனால் இதை அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு லோஷன் மாதிரி தான் லைட் வெயிட்டாக இருக்குது எனக்கு. நான் வந்து இவ்வளோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு கையில் எடுத்துகிட்டு ஒரு டாட் மாதிரி தான் வைப்பேன். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியணும், எடுத்தால் அது வந்து எப்படி இருக்குது, லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு காமிக்கிறதுக்கு தான் நான் ஜஸ்ட் அதை வந்து ஃபேஸ்லேயே டேரெக்டாக போர் பண்ணி காமிச்சேன். ஸோ அதனால் நிறைய ஃபவுண்டேஷன் வந்துச்சு. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ உங்கள் ஃபேஸ்க்கு தேவையோ அவ்வளோ ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு எடுத்து ஒரு டாட் கூட வைக்கலாம். ஸோ நல்லா வந்து கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து காஜல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ காஜல் அப்ளை பண்ணும்போதே ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் லைனில், அதுக்கப்புறம் வந்து அவுட்டர் எட்ஜஸில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க காஜலை. ஸோ லைட்டாக அந்த விங் கொடுக்குற மாதிரி எட்ஜில் அந்த கார்னரில் லைட்டாக ஒரு விங் கொடுத்துக்கோங்க. ஸோ அவுட்டர் எட்ஜஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க காஜலை. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து இவ்வளோ ரொம்ப வந்து ஹெவியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு டைம் எடுக்க நீங்கள் மேக்கப் நெக்ஸ்ட் போட உங்களுக்கு அது ஃபேஸில் வந்து செட் ஆகிடும். ஸோ இந்த கண்ணிலையும் காஜல் அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ இன்சைட்டோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன் நான். ஷேட் வந்து காஃபி கமன் 11. ஸோ இதோட ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப் கலர் தான். ப்ளஸ் வந்து டஸ்கி ஸ்கின் டோன் ப்ளஸ் என்ன மாதிரி இருக்கிற ஸ்கின் டோனுக்கும் இது வந்து சூட் ஆகும். காஃபி கம்மன் இது ஒரு நியூட் ஷேட் தான். எப்போவுமே லிப்ஸ்டிக் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, நார்மல் லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து லிப்ஸில் ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ லிப்ஸ் எடுப்பாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான். ஆக்சுவலாக என்னோடய ஹேர் வந்து வெட்டாக இருக்குது. ஸோ வெட் ஹேருக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் நான் வந்து போடுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் எடுத்துகிட்டு ஹேர் ஸ்ட்ராண்ட் எடுத்துகிட்டு இன்னொரு ஹேர் ஸ்ட்ராண்டும் எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஹேர் ஸ்ட்ராண்ட் எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு ஹேர் ஸ்ட்ராண்ட் எடுத்து அதை வந்து ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக அதை 2 ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து அதை ட்விஸ்ட் பண்ணி 2 ஹேர் பின்ஸ் வச்சு அதை செக்யூர் பண்ணிவிடுங்க பின்னாடி. ஃபைனலாக ஒரு சின்ன க்ளாக் கிளிப் வச்சு 2 ஹேர் ஸ்டாண்ட்ஸையும் செக்யூர் பண்ணிவிடுங்க. ஃபைனலி திஸ் ஹேர் ஸ்டைல் இஸ் ஓவர். ஸோ சின்னதாக ஒரு க்யூட்டாக ஒரு கம்மல், அதுக்கப்புறம் ஐலைனரில் சின்னதாக ஒரு பொட்டு. ஸோ ஃபைனலாக உங்கள் மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிவைனாக போகலாம். So that's all. The makeup is over.